எத்தனை क्वेश्चन இருக்கு, அதுல நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க, என்ன ஆன்சர் பண்ணல, என்ன ரிவ்யூ பண்றீங்க, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ்லயே நீங்க பாத்துறலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வயலட் கலர்ல வருதோ இல்லையோ, நீங்க ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. கீபோர்ட தொடவே தொடாதீங்க. ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த போர்ட்டல்ல உள்ள போறதை என்ஷூர் பண்ணிக்கணும். சோ எக்ஸாக்ட்லி நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க சிபிடில அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கிளியரா 100 क्वेश्चन இருக்கு. நமக்கு வந்து 200 क्वेश्चंस இருக்கும். சோ 200 क्वेश्चंस எல்லா क्वेश्चनையும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுதான். இந்த 5th பாருங்க, பிஃபோர் ஆன்சரிங் தி क्वेश्चन இன் சிபிடி கேண்டிடேட் should read the following instructions displayed in the monitor னு கொடுத்திருக்காங்க. இத நீங்க கிளியரா ரீட் பண்ணி, நான் உங்களுக்காக ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத நீங்க செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணீங்க அப்படினா தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, one question will be displayed on the screen at a time. ஒரு क्वेश्चन தான் நீங்க பாப்பீங்க, ரைட்? அதுக்கு அடுத்து வேணும் அப்படினா நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும். செகண்ட் பாருங்க, நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 180 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 180 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சைடுல வந்து கிளாக் வந்து டிக் ஆயிட்டே இருக்கும். அதாவது வந்து டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் லெஃப்ட் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸாம் ஹால்ல எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான் போகணும். மொபைல் எடுத்துட்டு போக கூடாது, ப்ளூடூத் டிவைசஸ் எடுத்துட்டு போக கூடாது, கால்குலேட்டர் எடுத்துட்டு போக கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த சி பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர் ஷேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு क्वेश्चनே நீங்க அட்டெண்ட் பண்ணாம அடுத்த क्वेश्चனுக்கு போறீங்க அப்படின்னா நம்பர் 1 பாருங்க, இந்த மாதிரி கிரே கலர், அதாவது ஒயிட் கலர் நான் சொல்றேன், அந்த கலர்ல தான் இருக்கும் உங்களுடைய क्वेश्चन பாக்ஸ். யூ ஹேவ் நாட் விசிட்டட் தி क्वेश्चन இருக்கு பாருங்க. நம்பர் 2ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர்ட் தி क्वेश्चन இருக்கு. ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த क्वेश्चனை ரீட் பண்ணி உங்களுடைய ஆப்ஷனை சூஸ் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போறோம். மாடல் எக்ஸாம் எப்படி எழுத போறீங்கங்கறத பார்க்க போறோம். அத கொடுத்தாதான் இந்த கிரீன் கலர் வரும். நீங்க எந்த ஆன்சரையுமே மார்க் பண்ணாம, ஆனா நான் இத ரிவ்யூக்காக வச்சிருக்கேன், திருப்பி வந்து பார்க்க போறேன் அப்படின்னு ஆன்சர் மார்க் பண்ணாம ரிவ்யூ பண்ணிருக்கிறது தான் 4th இருக்கிற கலர். அதாவது உங்களுக்கு வயலட் கலர்ல இருக்கும். 5th பாருங்க, நீங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் அதை சேவ் பண்ணாம அதை என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரிவ்யூக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா 5th இருக்கு பாத்தீங்களா, இந்த சிம்பல்ல இருக்கும். இந்த 5ஐயும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த 5 கலரையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த கிரேட்டர் than சிம்பல் பாருங்க. கிரேட்டர் than சிம்பல் இருக்குல்ல, இந்த கிரேட்டர் than சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா, அத நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம்லயே காமிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சைடுல ஆப்ஷன் சூஸ் பண்றது இல்லாம வெறும் क्वेश्चन மட்டுமே பிராடா உங்களுக்கு தெரியும். அண்ட் திருப்பி லெஸ் than சிம்பல் நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறதும் சைடுல வந்துரும், உங்களோட क्वेश्चन சின்னதாகும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் டாப் அண்ட் பாட்டம் நேவிகேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணாம டாப் அண்ட் பாட்டம் அந்த கீயை நீங்க அமுக்குனீங்க அப்படினாலே மேலையும் கீழையும் வந்து உங்களுடைய ஸ்கிரீன் வந்து மூவ் ஆகும். ஓகே, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அண்ட் ஒரு क्वेश्चனுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா இத ரீட் பண்ணுங்க. The questions will appear on the screen in ascending order which can be answered one by one. 1 2 3 4 ன்னு இருக்கும்போது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப முக்கியமானது பாருங்க. To select your answer of a question, click on the button of one of the option. நிறைய எக்ஸாம் எழுதி இருப்பீங்க. 4 பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணதோட உங்களுடைய வேலை முடியாது. அதுக்கு அடுத்து தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. Click on save and next button after answering every question to save your answer. நீங்க இந்த save and next பட்டனை கிளிக் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண போறீங்க. அடுத்து save and next அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த क्वेश्चனுக்கு அது நேவிகேட் ஆக போகுது. அந்த क्वेश्चனையும் அது என்ன இருக்கும், மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வெறும் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகாம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அது நீங்க கிளியரா இருக்கணும். அண்ட் டு டீசெலக்ட் யுவர் chosen answer, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணதையே திருப்பி வேற ஆப்ஷன் போடணும் அப்படினாலும் நீங்க டீசெலக்ட் பண்ணலாம். எப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும் கீழ. கிளியர் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே போட்டிருந்த ஆப்ஷன் வந்து போயிடும். திருப்பி நியூ ஆப்ஷனை நீங்க போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா புது ஆப்ஷன் வந்து அது செலக்ட் ஆயிரும். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான விஷயங்கள். அண்ட் இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கீழ ஐ ஹேவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்கிற செக் பாக்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அம் ரெடி டு பிகின்ங்கறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு क्वेश्चन வர ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுடைய முக்கியமான பேஜ். இதுதான் உங்களுடைய எக்ஸாம் இப்படி தான் இருக்க போகுது. இதுல ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா குமார்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க உங்களோட நேம் இருக்கணும். அண்ட் அதுக்கு கீழே அந்த நேம்க்கு கீழே பாத்தீங்கன்னா ஆன்சர்ட், நாட் விசிட்டட், மார்க் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, இது எல்லாமே கிளியரா இருக்கு. என்னென்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சதே உங்களுக்கு சைடுல கொடுத்திருக்காங்க. அண்ட் சூஸ் a question இந்த ரைட் சைடுல இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாத்துலயுமே கிளியரா என்ன இருக்குன்னா என்னென்ன क्वेश्चंस எல்லாம் இருக்கு, எத்தனை क्वेश्चन இருக்கு, அதுல நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க, என்ன ஆன்சர் பண்ணல, என்ன ரிவ்யூ பண்றீங்க, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ்லயே நீங்க பாத்துறலாம். இதெல்லாம் சிபிடி உடைய அட்வான்டேஜஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை நம்ம ரீட் பண்ண வேணாம். क्वेश्चனுக்கு ஆன்சர்லாம் நம்ம கரெக்ட்டா போட போறது இல்ல. பட் எப்படி கிளிக் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். நார்மலா ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்றீங்க. நான் வந்து இப்ப C கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கீழ பாருங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு. இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த क्वेश्चனுக்கு C எடுத்துக்கிறோம். அடுத்த क्वेश्चனுக்கு நம்ம போறோம். இப்ப இதுல வந்து நான் 2 only அப்படிங்கறத மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கறேன்னா நீங்க ரைட் சைடுல பாருங்க. இந்த ரைட் சைடுலயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चனை வந்து நான் வந்து என்னங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறேன். அது கிரீன் கலர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது ஏன் அப்படின்னா நான் வந்து ரிவ்யூ கொடுத்திருக்கேன் அப்படின்னா. தேர்ட் क्वेश्चனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏதோ ஒன்னு கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். சோ இப்போ தேர்ட் வந்து எனக்கு கிரீனா இருக்கு. ஆனா வந்து எனக்கு தேர்ட் உடைய ஆப்ஷன் வந்து எனக்கு மாத்தணும்னு வைங்க. திருப்பி தேர்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே சூஸ் பண்ணிருந்தது
இருந்தது போயிடும். நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க லேட்டஸ்டா கொடுத்த ஆன்சர் வந்து அதுல ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப இந்த 4th क्वेश्चन நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்திருக்கேன். பட் ஆன்சர் பண்ணல. ஆன்சர் பண்ணல அப்படினாலே அது என்னவா இருக்கு பாருங்க, லாவெண்டர் கலர்ல தான் இருக்கு. ஓகே, ஐ மீன் வயலட் கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அப்ப ஹோலிஸ்டிக்கா நீங்க 100 क्वेश्चंस இல்ல 200 क्वेश्चंஸ்க்கும் பண்ணும்போது ரெட் கலர்ல இருக்கு அப்படினா நீங்க ஆன்சரே பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் வயலட் கலர்ல இருக்கு அப்படினா நீங்க திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு அர்த்தம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க வயலட் கலர்ல வருதோ இல்லையோ, நீங்க ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு சில क्वेश्चंஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது பத்தியே தெரியலன்னு வைங்களேன், இனிஷியலா பாக்குறது தான் அதோட ஆன்சரா இருக்குன்னா அதே ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு क्वेश्चனை பாக்குறீங்க, அதை பத்தி ஒரு பேர் மினிமம் ஐடியா தான் இருக்கு. 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கறத கொடுங்க. அதை நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன், எந்த ஆன்சருமே மார்க் பண்ணாம போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்க சப்மிட் கொடுக்கும்போது இந்த மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சரே ஃபைனல் ஆன்சரா எடுத்துக்கிறோம். சோ நீங்க ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுங்க. நீங்க சேஃபர் சைடுல இருப்பீங்க. ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி ஒரு 100 क्वेश्चंसையுமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட் பாட்டம்ல பாருங்க சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. சப்மிட்ட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்மிட்ட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இந்த பேஜ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய OMR டெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 200 क्वेश्चंसையும் முடிச்சதுக்கு அப்புறம் A எத்தனை எழுதி இருக்கீங்க, B எத்தனை ஷேட் பண்ணிருக்கீங்க, டோட்டலா எவ்வளவு ஷேட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் போடணும். அதுல கூட ஒரு சில பேர் பேனிக் ஆகி தப்பா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக அந்த வேலையை கம்ப்யூட்டரே பார்த்துருது, சிஸ்டமே பார்த்துருது. கிளியரா நம்பர் ஆஃப் क्वेश्चंस எத்தனை, நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நீங்க எத்தனை ஆன்சர் பண்ணல, மார்க் ஃபார் ரிவ்யூ எத்தனை, எல்லாமே கொடுத்துரும். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே எஸ் இருக்கு பாருங்க, அந்த எஸ் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து டியர் கேண்டிடேட் தேங்க் யூ, ப்ளீஸ் நோட் தட் யுவர் எக்ஸாம் இஸ் அபவுட் டு சப்மிட்டட் அப்படின்னு கேக்குது. இதுக்கும் நீங்க ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல வந்து இந்த क्वेश्चन எல்லாம் நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, சப்மிட் கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்னு வருது. இதுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுங்க எக்ஸாம் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ரெஸ்பான்ஸும் ஸ்டோர் ஆகி எக்ஸிட் ஆகி வந்துருவீங்க. இதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற சிஸ்டம்ல வந்து உங்க பேர் தான் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் போய் உட்கார்ந்த உடனே கீபோர்ட்ல வேற எதையாவது கிளிக் பண்ணி அது நேவிகேட் ஆகி வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு போய் இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. கீபோர்டை தொடவே தொடாதீங்க. ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த போர்ட்டல்ல உள்ள போறதை என்ஷூர் பண்ணிக்கங்க. வேற எந்த வேலையுமே அதுல பண்ணாதீங்க. அண்ட் ஒரு எக்ஸாம் இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா பேனிக் ஆகிறதுக்கு ஒரு क्वेश्चனை பார்த்து பேனிக் ஆகலாம். பட் இந்த சிஸ்டம் பார்த்தே நம்ம பேனிக் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷனை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுடைய டென்ஷன் क्वेश्चனை பார்த்து இருக்கலாமே தவிர இந்த சிஸ்டம்க்கு இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. So once again I wish you all the best. Thank you dear Terzagins.